அன்று ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கே போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கு தான் மக்களே நாங்கள் போகிறோம். இது எங்கள் ஊரில் இருக்கிற பறவை காடு மக்களே. இது எங்கள் ஊரில் தான் இருக்குது. இது வேறு எங்கேயோ இருக்கிற பெரிய காடுன்னு நினச்சிடாத மக்களே. இது அமேசான் காடு கிடையாது, பறவை காடு. இந்த காடு வழியாக நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேரம் போகல மக்களே. நாங்கள் அதனால் இருசக்கர வாகனத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம் மக்களே. இந்த மாலை நேரத்தில் இந்த காடு வழியாக போகும்போது அழகான சுற்றுச்சூழலில் இந்த காற்று அடிக்கும் போது அழகான நம்ம மேனிக்கு நல்ல குளிர்ச்சியும் நல்ல அப்படியே அற்புதம் ஊட்டும் நல்ல காட்சிகளும் கிடைக்கும் மக்களே. அதுக்கு வேண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே தொடர்ந்து இறங்க மக்களே, பார்க்க போகிறீங்க. வாங்க 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 வாங்க. இருபுறமும் மரங்கள் எவ்வளவு அருமையாக உள்ளது. மரம் என்றால் தென்னை மரம். உங்கள் ஊரில் இதன் பேர் என்ன என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். இருபுறமும் புல்லெல்லாம் நிறைய இருக்குது, பார்த்துடுங்க. அங்கே யாரோ பைக் ஒருத்தர் நடு ரோட்டில் நிப்பாட்டி விட்டுருக்காரு. இது ஒரு வளைவாக மக்களை பார்த்து போனோம். தெரியாமல் போனோன்னா நேராக உள்ளே போயிட வேண்டியது. இங்கே பாருங்கள், சேனல் கரையிலோடி நம்ம வந்தாச்சு. அப்படியே தாண்டி மெயின் ரோட்டில் நம்ம இறங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு பாரு கருமன் கூடல். இந்த ஊர் யார் வந்துன்னு சொல்லி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. ஆனால் 2 பேர் நடு ரோட்டில் நிற்காமல் கான் அடித்தாதான் இது பண்ணுவாங்க. நான் பாருங்கள், நம்ம அப்படியே மெயின் ரோட்டில் இறங்கி வந்தாச்சு. பக்கத்தில் பருத்தி உலை சிஎஸ்எஸ் சர்ச்சை தாண்டி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் மக்களை. நேராக எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரில. எனக்கு தெரிஞ்சு மண்டக்காடு கோயிலுக்குன்னு நினைக்கேன். அப்படியே பைய நம்ம மெதுவாக போயிட்டுருக்கோம். அடுத்து ஏதோ ஒரு கோயில் தாண்டி நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். எங்கள் பாட்டி ஊராகும் இது மண்டைக்காடு. சின்ன வயசுலலாம் நான் அங்கேயாக நின்று சின்ன வயசுலலாம் விளையாடிட்டு இருந்திருக்கோம். இப்போ அந்த நண்பர்கள் எல்லாம் இல்லை, அங்கே ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாரு மக்களை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது நம்மளுடைய சேஃப்டிக்கு தான். இல்லைன்னு வைங்க, நம்ம கொஞ்சம் விரட்சி அடித்து போனோன்னு வைங்க, மூக்கு குத்துற விழுந்தால கிடக்க வேண்டியதான். அப்படியே பார்த்தீங்கன்னா நிகான் ட்ராவல்ஸ்னு ஏதோ ஒன்று புதுசாக வந்திருக்கு, என்னென்னு எனக்கு தெரியலை. அப்படியே நம்ம இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் பாருங்கள், ஒரு வண்டி ஒரு குட்டியானக்காரன் நம்மளை கிராஸ் பண்ணி நான் போகிறான். அடுத்த ஒரு பின்னாடி ஒரு பைக்கில் 2 பேர் போகிறாவ, என்ன ஏதுன்னு தெரில. இது பருத்திவளை ஸ்கூலாகும் பக்கத்தில் இருக்குது. அப்படியே நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்ம இப்போ கரெக்டாக எங்கே வர போகிறோன்னு. காடு வழியாக பயணம் செஞ்சுட்டு கடைசியில் எங்கே வந்திருக்கோம் நம்ம இப்போ? அம்மன் கோயில், அதாவது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வரப்போகிறோம். வழி நெடுக காட்டு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு நம்ம எப்படி இருந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கள் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலை நோக்கி பொறுமையாக போயிட்டுருக்கோம். ரோட்டில் பொறுமையாக போன மக்களை. அப்போ தான் நம்ம எல்லா வியூஸையும் நம்ம பார்த்துட்டு போக முடியும். வீடெல்லாம் பார்த்திங்களா, எங்கள் ஊரில் எல்லா வீடுமே எனது பக்கத்தில் தான் வச்சு கட்டியிருப்பாங்க. நம்ம அடுத்தது முன்னாடி பைக் போகும்போது முக்கியமாக நம்ம கான்லாம் அடிக்கணும் மக்களே. அங்கே பாருங்கள், டேஞ்சர் லைட்டெல்லாம் வச்சுருக்கு. அதில் டேஞ்சர் லைட் எதுக்கு வச்சுருக்குன்னு, அங்கே ஸ்பீடு பிரேக்கர் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைனா நேரவே அங்கே மூக்கு குத்துற விழுந்து கிடக்க வேண்டியது தான். பார்த்துருங்க, அங்கே பாருங்கள், ஒரு டிம்போக்காரன் வரான். அவனுக்கு ஃப்ளாஷ் அடித்து காட்டியாச்சு. இல்லைன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மேலே யாரைட்டு போயிடுவோம் டிம்போக்காரன். பார்த்துருங்க, அங்கே ஆட்டோவில் நிற்கிறாங்க மக்களே. பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கோயிலோட கோபுரம் எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பாருங்கள், கோபுரம் எப்படி அழகாக இருக்குது. இங்கே மார்ச் டைமில் ஃபெஸ்டிவல் நடக்கும் மக்களே. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே உள்ள மக்கள் ஆலய தரிசனம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. நம்ம அப்படியே சைடிலோடு இறங்கி போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க மக்களே. வாங்க மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை பாய் 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 பாய்.